அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். நல்லது நடக்கும். நல்ல மனம், நல்ல குணம், முழுமையான வெற்றி, இது எல்லாமே சிம்மத்தின் சொந்தம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரனை சொந்தக்காரனாக நினைக்காத, உன் குடும்பத்தில் உள்ளவனை ரொம்ப சொந்தமாக நினைக்காத. நான் இது நிறைய நேரம் சிம்மராசி பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். கடமை வேறு, காலம் வேறு, நீங்கள் வேறு. ஆமாம், வேறு. நிறைய வேறுபாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிம்மராசிக்காரர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள கடமைகளை அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங்க்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க. அவங்கள்ட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ராவலை பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு பிளான் வச்சுங்க. நான் இந்த இடத்தை அடைய வேண்டும், இந்த இடத்துல நான் சக்ஸஸ் ஆக வேண்டும், இந்த இடம் என்னை விட்டு விலகக்கூடாது. எதை வேணாலும் திங்க் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரவங்களை, எதை வேணாலும் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள். நல்ல நண்பர்கள், உறவுகள் உயர்த்துவதை விட நட்பு உயர்த்தும். எஸ், ராஜ சிம்மாசனத்தை அடைவீர்கள். முடியாதுங்கிற வார்த்தையை நம்ம மூச்சில் கூட வரக்கூடாது. எனக்கு அது முடியாது, எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு அது வராது. என்னையா வார்த்தை? கேப்டன் விஜயகாந்த் ரமணா படத்தில் சொல்லுவார், மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது அப்படின்வார் இல்லையா? அதே மாதிரி தான் சிம்மத்துக்கு பிடிக்காத வார்த்தை முடியாதுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதப்பா. சொல்லி பாருங்க, முடியாதுங்கிற வார்த்தையே தேவையில்லை. ஏன்னா உங்களால் முடியாதுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த வார்த்தையை இன்னொருத்தவங்க குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. குத்தகைக்கு அவங்க எடுத்ததுக்கு பிறகு நாம் எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்கணும்? நமக்கு வேண்டாம். நாம் ரொம்ப சிம்பிளாக கடவுளோடு கனெக்ட் ஆகும், மனுஷனோட கனெக்ட் ஆகும், மனசோட கனெக்ட் ஆகும். அவ்வளவுதான் சிம்மம். ஒருத்தன் மனசை எடை போட தெரிஞ்ச உங்களுக்கு எதுக்கு இங்கே முடியாதுங்கிற வார்த்தை? அந்த ஒரு மனசை எடை போட தெரிஞ்ச நமக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். இப்படி நடக்கிறதுக்குள்ள சில மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. அது கொஞ்சம் பொறுமை வேணும். எஸ், யாருமே அனுபவிக்க முடியாத நல்ல விஷயங்களை உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு வாய்ப்பாக வந்து விழும். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு எவனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நண்பர்களை கூட நம்பு, நண்பர்களை மட்டும் நம்பு, உறவுகளை கூட நீ நம்பாத தங்கங்களா. அதை தான் நான் சொல்லி தருவேன். ஆனால் உறவுகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவங்கள கொடுத்து அப்படி நவுத்திட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷத்தில் ஆன்மீகம் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த வருஷத்தில் ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்கும். சிம்மத்தை இது வரைக்கும் கோபமாக தானே பார்த்துருக்கீங்க, ஹார்ஷாக தானே பார்த்துருக்கீங்க. இந்த வருஷத்துலேருந்து சிம்மம் பாருங்களேன், ஹியூமரை நிறைய எதிர்பார்க்கலாம். அவங்கள்ட்ட சிரிப்பு எதிர்பார்க்கலாம். அவங்க பல பேரை சிரிக்க வைக்க போகிறாங்க, ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்த போகிறாங்க, ஒரு கிங் மேக்கராக செயல்பட போகிறீங்க. தட்ஸ் ஆல். இதுதான் உண்மை. இந்த வருஷத்தில் நிறைய பக்குவ நிலை ஏற்படும். அதுமாரி சில பொருட்களை கொஞ்சம் இழந்திருப்போம். கடந்த வருஷத்தில் பணத்தை இழந்திருப்போம், பொருட்களை இழந்திருப்போம், நேரங்கள் நமக்கு வெறுக்கப்பட்டிருக்கும். அது இந்த வருஷத்தில் அப்படியே மாறி பொருள் வரவாக ஆரம்பிக்கும். இமேஜ் உயரும். இந்த வருஷத்தில் நம்மளோட இமேஜ் உயரும், கலைத்திறன் வெளிப்படும். வேலையை ரொம்ப சீராக பண்ணுங்கள், பயிற்சிகளை சீராக பண்ணுங்கள், மனசை ஹார்டாக வச்சுக்காதீங்க, மகிழ்ச்சியாக வச்சுங்க. அதுக்கு ஒரே ஒன்று மட்டும் செய்யுங்க. மகிழ்ச்சியாக உங்கள் மனசு இருக்கணும்னா உங்களை நீங்கள் நம்பிக்கிட்டே இருங்க. உங்களை யாராவது துன்புறுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுனா அவர் நம்மளை பேசலை, அவர் பின்னாடி ஏதோ செவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கார், அப்படி நினச்சிக்கிங்க. உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தலை,
அவங்க அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணாடி, நான் கண்ணாடி. அவன் என்னைய பார்த்து கஷ்டப்படுத்துகிறவான வார்த்தையை பேசுகிறான்னா அவனே அவனை பற்றி பேசிக்கிறான்னு அர்த்தம். நான் கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு என்றைக்கு ரசம் குறையாது. இந்த திங்கிங்கை சிம்ம மனசில் வைங்க. இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்தில் கனவுகள் நிறைவேறும். எவன் வேணாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி வேணாலும் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் கனவு கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைவேறும். நிறைய நம்பிக்கை தரக்கூடிய வெற்றிகள் வரப்போகுதுங்க. கன்ஃபார்மாக நம்பிக்கை தரக்கூடிய வெற்றிகள் வரப்போகுது. ஆமாம், வெற்றி உங்கள் பக்கம். என்ன கொஞ்சம் வெற்றி வந்துடும். அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் போராடணும். எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, பொறுப்புகள் பல பேருக்கு வராது. சிம்மராசியை தேடி பொறுப்பு வருதுன்னா பொறுப்பை கொடுத்துட்டு உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பான். ரொம்ப எதிர்பார்ப்பாய்க்க நம்ம சுக துக்கங்களாக விட்டுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆசையெல்லாம் கொஞ்சம் வெறுத்துட்டு அந்த அவன் எதிர்பார்க்குறதுக்காகவே நம்ம நல்லது நிறையா செஞ்சு டைமை ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையை எப்படி நடத்தணும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாத்திரை போடுறவங்க, உடம்பை பார்த்துக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம பொது வாழ்க்கையில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை எவனும் பார்க்க மாட்டான். ஏற்கனவே பல அடிபட்டிருக்கிறோம். அதனால் இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், முருகனை கொஞ்சம் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் ஒரு சின்ன மருந்தாக முருகன் எடுத்துங்க. எப்பயுமே நான் சிவன் அதிகமாக சிம்மராசி கும்பிட சொல்லுவோம். முருகன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறு மாறுதல் இல்லை, மிகப்பெரிய மாறுதலே முருகன் கொடுக்க போகிறார் இந்த வருஷத்தில். நம்பி பண்ணுங்கள். சமயபுரம் மாரியம்மன், சிவபெருமான், கால பைரவர், முருகப்பெருமான், இந்த எப்படி 4 தூண் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த 4 கடவுளும் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. நம்பிக்கையான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்க. நம்பிக்கை குறைவாக பேசக்கூடியவர்களோட பழக்கத்தை நிப்பாட்டிக்கிங்க. கடவுள் உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க போகிறார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை உண்டாக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன், எல்லாமே இதில் வரணும் இல்லையா. அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே. இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல், இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும்.
மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் ப்ளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற ப்ளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.